அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். யோவேல் 2:26 பாருங்களேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்றாரு, அப்பா நீ சம்பூரணமாய் சாப்பிடுவாய். அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய வருமானம் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். போதுமானதிலும் மிகவும் அதிகமானதா இருக்கும். அது அடுத்த லெவல். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, உன் சேலரி உனக்கு போதுமானதா இருக்கும். அப்படின்னா என்னன்னா, என்ன பிரதர் போதலையே அப்படின்றீங்கல்ல, போதுமானதா இருக்கும். அதான் வேர்டு. ஆமென். அப்ப தேவன் உங்கள் சம்பள உயர்வை கட்டளையிடப் போகிறார். தேவன் உங்கள் வருமானத்தை அதிகரிக்க பண்ண போகிறார். எந்த அளவுக்குன்னா, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு. ஆமென். பிரதர் ₹1,00,000 வந்தாலும் எனக்கு பத்த மாட்டேங்குது பிரதர். ஆண்டவர் சொல்றாரு, சம்பூரணமாய் நீ சாப்பிடுவாய். அப்படின்னா அது பல மடங்கு பெருக போகிறது. என்ன பிரதர் ₹40,000 சம்பாதிக்கிறேன். ஆனாலும் எனக்கு சேவிங் ஒண்ணும் இல்ல. அந்த ஒரு மந்த் எண்டெல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ சம்பூரணமாய் சாப்பிடுவாய். அப்படி என்றால் என்ன? கர்த்தர் உங்கள் சம்பளத்தை உயர்த்தப் போகிறார். தேவன் உங்கள் வருமானத்தை பெருக்கப் போகிறார். ஒரு ஸ்ட்ரீம்ல தான் உங்களுடைய இன்கம் வந்துட்டு இருக்குன்னா, ஆண்டவர் சொல்றாரு, பல ஸ்ட்ரீம் நான் உனக்காக வைத்திருக்கிறேன். ஆமென். அப்ப தேவன் தான் உங்க ஆதாரம். தேவன் தான் உங்க சோர்ஸ். அவர் பல ரிசோர்ஸ் உங்களுக்காக கொடுக்க போகிறார். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு அடுத்த லெவல் என்னன்னா திருப்தி அடைந்து. ஆமென். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ சாட்டிஸ்ஃபை ஆக போகிற. எந்த அளவுக்குன்னா, நான் சம்பூரணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து மத்தவங்களுக்கும் நான் கொடுக்க போறேன். ஆமென். அப்ப தேவன் உங்கள அநேகருக்கு ஆசீர்வாதமா வைக்கிறார். அதனால தான் சம்பூரணமாய் சாப்பிடுவாய் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப தேவன் உங்கள் வருமானத்தை பெருக்கப் போகிறார். சம்பள உயர்வுகள் வரப்போகிறது. ப்ரமோஷன்ஸ் வரப்போகிறது. கம்பெனில ஒரு நம்ப முடியாத ப்ராஃபிட்ஸ் அடைய போறீங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாய். ஆமென். தேவன் உங்களை அதிசயமாய் அற்புத விதமாய் வழி நடத்துவார். அதனால தான் இருக்கு, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அப்ப நான் என்ன சொல்றேன், வார்த்தை வந்து விட்டபடியால் பரலோகத்தில் அது ஏற்கனவே நடந்தது போல. இப்ப அது மேனிஃபெஸ்ட் ஆகுது. எனவே நான் என்ன சொல்றேன், இப்பயே துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, என் சம்பள உயர்வுக்காக நன்றி. ஆண்டவரே, என் வருமானம் பெருகினதற்காக நன்றி. நான் சம்பூரணமாய் சாப்பிடுவதற்காய் நன்றி. நான் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவதற்காய் நன்றின்னு இப்பயே துதிக்க ஆரம்பிங்க. தேவன் உங்களுக்கு ஏற்கனவே சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து விட்டார் என்பதை நம்பி இப்பொழுதே துதிய நீங்க என்ன பண்ணுங்க, இன்க்ரீஸ் பண்ணுங்க. துதிக்க ஆரம்பிங்க. துதியை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை அதனாலே செய்வார். அவைகள் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும். கடைசியில் அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் என்னைக்குமே வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அப்ப ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ப்ராமிஸ் என்னன்னா, உன் லைஃப் டைம்ல இனி ஒருபோதும் நீ வெட்கப்பட மாட்ட. உன்னை தலகுனிய விடவே மாட்டேனா, நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். ஆமென். என் ஜனங்கள் ஒருபோதும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படி ஒரு சிச்சுவேஷனே உனக்கு வராதுன்றார். ஆமென். அப்ப தேவன் என் கூட இருக்கிறபடியால் என்னை அதிசயமாய் வழி நடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நான் ஒருபோதும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஒருவேளை இன்னைக்கு உங்க சூழல் அப்படி இருக்குன்னா, இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. ஆண்டவர் இதே வசனத்தை தான் பிரதர் எனக்கு எவ்வளவோ டைம் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு மறுபடியும் கொடுக்கிறாரு. ஏன்னா, நான் உண்மையுள்ளவர் என்பதை நீ புரிந்து கொள். நீ அறிந்து கொள். விசுவாசத்தில் செயல்படு. நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாய். உன்னை நான் அதிசயமாய் வழிநடத்துவேன். நீ சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தியாயிருப்பாய். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.